சிம்மராசி நேர்களை பொறுத்த வகையில் இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசி எப்படி இருக்குது அப்படின்னா ராசியிலேருந்து 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இப்போ அவர் வக்ரகதி அடைகிறார். அதே நேரத்தில் அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டச்சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார் இல்லையா. இப்போ கரண்ட்டில் அதான் போய்கிட்டு இருக்கு, அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு கோச்சார அடிப்படையில். இப்போ அந்த வகையில் பார்க்கையில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, உங்களோட ராசியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வந்து ஒன்றா சேர்றார். ஆல்ரெடி அங்கே குரு பகவான் இருக்கிறார். குரு பகவானோட சேர்ந்து பாக்யாதிபதி வந்து சேரையில் இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்த கிரகம் சார்ந்த தொழில்கள் லாபங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னா, 10ஆம் இடத்துல தனித்து இருந்த குரு பகவானால் ஒரு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்துச்சு. ஆனால் மதிப்பு மரியாதை இருந்துச்சு. போகிற இடங்களில் ரொம்ப மதிக்கிறாங்க, ரொம்ப புகழ்கிறாங்க, பதவிகள்லாம் கிடைக்குது. ஆனால் பணம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உழைப்பு எவ்வளவு உழைச்சாலும் அதற்கான உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்கள்கிட்ட நடந்து வந்துக்கிட்டு இருந்தது இல்லையா. இந்த காலகட்டத்தில் அதில் ஒரு மாற்றம் ஏற்படுது. என்ன விதமான மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் குரு 10ல் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அடுத்து ஆரம்ப காலத்தில் அந்த ஜூலை 13ஆம் தேதிக்கு மேலே தான் செவ்வாய் குரு சேர்றாங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு இருக்கும், சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட உங்களோட தொழிலில் வேலையில் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் சார்ந்து ஏற்பட்டிருக்கு. அடுத்து வேலை சார்ந்து எதையேனும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை சார்ந்து வேலையே கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லி சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு 6க்குடையவர் 7ல் பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறார் சனி பகவான். அதனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வருஷக்கணக்கில் வேலை கிடைக்காதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாகியிருக்கு. அப்போ வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் போன மாதத்தை விட இந்த மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக ஒரு நல்ல விஷயமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 7ல் இருக்கக்கூடிய கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்னென்னா, குடும்பத்தில் ஒரே குழப்பம், டென்ஷன், கோபம், வருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம், மனஸ்தாபம். ஆமாம், ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியல. இந்த காலகட்டமே எப்படின்னா ஒரு போர் மாதிரி போய்கிட்டு இருக்கு குடும்ப வாழ்க்கை. எதுனா யாருமே எதையுமே புரிஞ்சுக்க முடியல. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறது, அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இந்த குடும்ப வாழ்க்கையில் போயிட்டு இருந்தது. அப்படி போய்கிட்டு இருந்ததுக்கு காரணமாக இருந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிட்டார். அவரோட பார்வையால் ஏற்பட்ட பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு அதிகப்படியான டென்ஷனையும் அதிகப்படியான குழப்பத்தையும் கொடுத்து குடும்பத்திலையும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார் இல்லையா. அந்த நிகழ்வு இப்போ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை அடைய போகிறீங்க. அப்போ 7ஆம் இடமான களத்திரஸ்தானமான குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு முன்னேற்றம், புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஆல்ரெடி குரு பகவான் 2ஆம் இடத்தை வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுது. அப்போ எல்லாரோடவும் உறவுகளோட நட்புறவோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் மகிழ்ச்சியான காலகட்டமாக குடும்பத்துக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து வேலை என்ன முயற்சிகள் இருக்குது அப்படின்னாக்க, புது தொழில் வேலை சம்மந்தப்பட்டு முயற்சி செய்யலாமா அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமும் கோச்சார அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா செவ்வாய் ப்ளஸ் குரு அப்படிங்கிறது ஃபேமிலி சப்போர்ட்டும் உண்டு, தொழில் வேலை சார்ந்த சப்போர்ட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். மாணவர்களுக்கு இருந்து வந்த தடை தாமதங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் வெற்றியை ஏற்படுத்துது இந்த காலகட்டத்தில். இந்த கோச்சார கிரகங்களின் மாற்றத்தால் என்னென்னா, மாணவர்களுக்கு இருந்து வந்த தடை தாமதம் பிரச்சனை, ஆமாம் அதில் இருந்த தடைகள்லாம் கொஞ்சம் மாற்றம் அடையுது.
அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ராகு கேது அப்படிங்கிற ஒரு விஷயம் 2 அப்படிங்கிற விஷயம் 2 அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் இருக்க ராகு கேதுவால் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைனாலும் பெரிய தோல்வி அப்படிங்கிறதும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க உங்களுக்கு தடங்கள் இருந்த விஷயமெல்லாம் மாறிடுச்சு இல்லையா? அப்போ இனிமேல் பார்த்திங்கன்னா உங்களோட உயர்வுக்கான வழி தான் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ இல்லத்தரசிகளுக்கெல்லாம் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் மாறப்போகுது. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மனப்போராட்டம், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, அதே போல் அமைதி இல்லாத ஒரு தன்மை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து சிம்மராசினியர்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே என்ன நடக்குதுன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, அதே நேரத்தில் 8இல் இருக்கக்கூடிய ராகு, 7இல் இருக்கக்கூடிய சனியின் பக்ரகம், இப்படிப்பட்ட அமைப்புகள் என்ன மாதிரி விஷயத்தை உடல் சார்ந்து சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கொஞ்சம் உடம்புல கவனம் எடுத்துக்கணும். ஆமாம், தூங்குறது விஷயம் டைமுக்கு தூங்கணும். ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப டைமுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா உணவு முறையில் கவனம் தேவைப்படுது. அதே போல் போக்குவரத்து பயணங்களிலும் கவனம் தேவைப்படுது. இந்த 4 விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ உடம்புல இதுவரையும் எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே இருந்தாலும் என்னென்னா புதுசாக ஒரு விஷயத்தை நீங்களாக உருவாக்கி கொள்ளக்கூடாது. அதே போல் உடல் விஷயத்தில் உணவு முறையிலையும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது. அடுத்து முதலீட்டு முறையில் எதுவும் பண்ணலாமா அப்படின்னா, கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸு, அடுத்து பார்த்திங்கனாக்க முதலீட்டை பணத்தை போட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கவங்களாம் உங்களுடைய ஜுய சாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை செய்யலாம். ஆனால் முழு பணத்தையும் யாரையும் நம்பி யாரிடமும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ என்ன விஷயம்னா, யாரையும் நம்பி அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு வேலையை செய்ய சொல்லக்கூடாது. செய்யணும்னா நீங்கள் நேரடியாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக போனீங்க அப்படின்னா சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வகையில் ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய, நல்ல மாற்றங்களோடு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தோம்னா மக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் தேடி தேடி செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தடை வந்தாலும் தகர்த்தெறிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது மக நட்சத்திரத்துக்கு உண்டு. சுயநலம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட எதிரியையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சிம்மராசி மக நட்சத்திரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லணும். அப்போ நல்லவர் தீயவர் நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு உண்டு. அந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்துக்கு உண்டு. இப்போ மக நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்கள் இடையூறுகள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். இதுவரையும் நம்ம பேச்சை யாரும் கேட்கலன்னா நல்லபடியாக இனி கேட்க ஆரம்பிப்பாமல் சொல்லுக்கு மரியாதை ஏற்படும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆமாம், இந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கான வழிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தடைப்பட்ட வழிகள்லாம் திறக்கப்படுது. அப்போ நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது அமைஞ்சிருக்கு. அடுத்து பூரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஈஸியாக அறிமுகமாகிடுவாங்க. நண்பர்கள், போக்குவரத்து, பழக்க வழக்கங்களை ஈஸியாக தன்னை அறிமுகப்படுத்தி அறிமுகமாகக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட உண்டு. அது மட்டும் இல்லைங்க, இவங்களை பொறுத்தவரை கலை இலக்கிய ஆர்வம் எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்கள்ட்ட உண்டு. அதே போல் அரசு சார்ந்த தொடர்புகள் விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம், ஒரு தாராள குணம் உண்டு. எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறதுலாம் உண்டு. புகழ் கிடைக்கும்.
தாராள குணம் இருக்குது, புகழ் கிடைக்கும். பணம் இருக்குமா அப்படிங்கிறது பார்க்கலாம், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ பூரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லாபகரமான ஒரு அமைப்பு தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த லாபகரமான அமைப்பு தான் நடக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்துல ஆரம்ப காலத்தில் இருக்கிறார், சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போ 10 குடையவரோடு சேர்ந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அப்போ ஏற்கனவே பணம் வராத பணம்லாம் கொஞ்சம் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பு, நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தொழில் சார்ந்த அமைப்பு, வேலை சார்ந்த அமைப்புகளையும் இருக்குது. அடுத்து புது முயற்சிகள் எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக புது முயற்சி எடுத்து வெற்றி பெறலாம். அடுத்து கல்வி சார்ந்த விஷயங்கள், அடுத்து அரசு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான செய்தி சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பல்வேறு சாஸ்திர ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு உண்டு. அனைவராலும் பாராட்டப்படக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்களுக்கு உண்டு. இவர் நன்றி மறக்காதவர். எப்படின்னா ஒருத்தர் செய்த நன்றியை கடைசி வரையும் மறக்க மாட்டார். ரொம்ப சாப்பாடை விரும்பி சாப்பிடக்கூடியவர், உணவு பிரியர் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி உண்டு. ஆமாம். அதே நேரத்தில் சாமர்த்தியமான சிந்தனை அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. புகழை பெருசாக விரும்ப மாட்டார். ஆமாம், அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உண்டு. இவருக்கு எப்படி இருக்குது, சாதகமாக இருக்கா அப்படின்னா இவரை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த ஆதாயம், அரசு துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. ஒரு பதவி, புகழ், கௌரவம், அந்தஸ்து, பாராட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். ஆமாம், எதிர்பார்த்த பணம் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு, எதிர்பார்த்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. நினச்சது நினச்ச மாத்திரத்தில் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த காலகட்டத்தில் நீண்ட நாள் எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடேறும். ஆமாம், பயணங்கள் போகலாம். ஆமாம், திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு புது முயற்சி அப்படிங்கிறத எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள் சிம்மராசி நேயர்களே.